ஹலோ கைஸ், நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த வாழைக்கண்ணை நட்டு வச்சேன். என்னோடய ஃப்ரெண்டு வீடு காலி பண்ணும்போது அவள் வீட்டில் நிறைய வாழை மரம் இருந்துச்சு. அதை எடுக்க முடியல. நானும் ஃப்ரெண்டோட பையனும் சேர்ந்து பக்கத்தில் இருந்த இந்த பக்கக்கண்ணுன்னு சொல்லுவோம்ல, அதை பிடிச்சி இழுத்தோம். கையோடு வந்துட்டா அத்தை சரி வச்சு பார்ப்போம், வருமா என்னன்னு தெரியல, வீட்டில் கொண்டு வந்து நானும் நட்டு வச்சிட்டேன். அது இப்போ பார்த்தா நல்லா வளர்ந்துருச்சு. இதில் என்னன்னா, அது எங்கே வளரப்போகுதுன்னு நினச்சிட்டு அதை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கலாம். கிச்சன் ஜன்னல் பக்கத்தில் வச்சுட்டேன். இப்போ அது நல்லா வளர்ந்துருச்சு. இந்த இந்த இருக்குல்ல, இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு நான் இப்போ என்ன பண்ண முடியும்னு தெரில. இந்த அண்ணாச்சி இருக்குல்ல, இதையும் நான் ஒவ்வொரு டைம் வாங்கும்போதும் சரி வளர்ந்துராதான்னு சொல்லிட்டு வைக்கிறேன். சரி அப்படி இல்லைனா அது வச்சியும் வளரல அப்படின்னா வேர் விடுற வரைக்கும் கொஞ்சம் தண்ணியில் வச்சுருந்தா வேர் விட்டுரும், அதுக்கப்புறம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களா. நானும் அதே மாதிரி தான் டம்ளர்லலாம் போட்டு தண்ணி ஊற்றி அதில் வேர் வர வரைக்கும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர் வர வரைக்கும் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் தான் நான் மண்ணில் கொண்டு போய் வைக்கிறேன். ஆனால் அது நான் எப்படி வைக்கிறேனோ அப்படியே நிற்குது. எவ்வளோ நாள் ஆனாலும் அது அப்படி தான் நிற்கிற மாதிரி இருக்குது, வளரவே மாட்டேங்குது. எனக்கு எப்படி இதை பண்ணணுங்கிறது எனக்கு தெரில. பொதுவாக எந்த செடியாக இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு சின்ன குச்சி எடுத்துகிட்டு வந்தனாலுமே தண்ணியில் போட்டு வச்சுருவேன். அதுலேருந்து வேர் வரும்ல, அதுக்கப்புறமா தான் நான் அதை நட்டு வச்சு செடியாக வளர்ப்பேன். அது அப்படியே எனக்கு கொஞ்சம் பழகிடுச்சு. ஆனால் அது நல்லா தான் வருது மற்ற செடியெலாம். ஆனால் அந்த அண்ணாச்சி மட்டும் வேர்லாம் விடுது, எடுத்து வைக்கும்போது வளரவும் மாட்டேங்குது. இப்படி தான் இருக்குது. இதில் நான் எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, இப்போது இதை நான் வச்சேன்ல, இப்போ இந்த வாழை மரம் வருமா வளராதா அப்படின்னு எனக்கு அது மேலே நம்பிக்கையே கிடையாது. நம்பிக்கையே இல்லாமல் தான் நான் அதை இப்போ வச்சேன். நம்பிக்கையே இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணுறோம், ஆனால் அது நல்லபடியாக நடக்குது. நம்பிக்கை வச்சு பண்ணுற எதுவும் நடக்கலை. இப்போது நம்பிக்கை வைக்கிறது தப்பா இல்லை எது மேலே நம்பிக்கை வைக்கணுங்கிறது எனக்கு தெரிலையானே தெரில. ஆனால் கடைசியில் எனக்கு புரிஞ்ச ஒரே ஒரு விஷயங்க என்ன தெரியுமா, எது நடந்தாலும் நம்ம நன்மைக்குன்னு நினச்சிக்கணும். எதிர்பார்க்கறத விட நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம்ல, அதை விட நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒன்று நினச்சி அது நடக்கலைன்னா ஐயோ நடக்கலையேன்னு நினச்சி அதையே நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அப்போ அடுத்து என்ன நடக்கணுங்கிறத பற்றி நமக்கு யோசிக்கிறதுக்கு டைமே இல்லாமல் போயிடும். அப்போ எந்த விஷயம் நமக்கு வேணும் வேண்டாங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். எல்லா விஷயமும் சந்தோஷமாக வச்சுக்கிறதும் ஃபீல் பண்ணுறதோ கஷ்டப்படுறதோ நம்ம கையில் தான் இருக்குது. வேணும் வேண்டாம், இது இருக்கட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் நம்ம ஹாப்பியாக அதை இது ஓகே நமக்கு அப்படின்னு நமக்கே தோணும்ல, அப்படியே இருந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் என்ன, என் வீட்டில் உள்ள கொஞ்சம் சின்ன சின்ன செடி தான். இதெல்லாமே என் ஃப்ரெண்டு வீடு காலி பண்ணும்போது நான் கொண்டு வந்து வச்சது தான். இப்போ எல்லாமே ஓரளவு நல்லா வளர்ந்துருக்கு, பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இன்னும்